கணபதி பதையே அரர் மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சென்னிமலை ஆண்டவருக்கு அரோகரா. பகலில் வினித்தருமாறா பதிகுரு வினத்தெளிபூதி ரகசியம் உரைத்த அனுபூதி இதனை தருவாயே கிளையோனே இயல் இசையில் முத்தமிழோனே சக சிறுகரி பதிவேலே சரவணவ பெருமானே. லீ நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அடியேன் சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிடாலயம், சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன குருஜி, பரம்பரை ஜோதிடர் சிவராம சுப்பிரமணிய சிவாச்சாரியார், சென்னை மற்றும் சென்னிமலை. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தின்னு கூட சொல்லலாம். அதாவது கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னிமலை மலை கோயிலுக்கு பஸ் ரோடு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாலைகள் வேலை முடிந்து 13/10/2025 முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் செல்லக்கூடிய அளவுக்கு ரோடு நம்ம தமிழக அரசு ரோடு சரி செய்து முடிந்த வரைக்கும் அனைவரும் ஆங்காங்கே இருக்கும் பக்தோடி பெருமக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படி வழியாக தான் போகணும், பெரிய முதியோர் எல்லாமே போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, நீங்கள் எல்லாமே படி வழியாக, அதாவது கோயிலுக்கு முன்னாடி வரைக்கும் வாகனம் செல்லக்கூடிய அமைப்புகள் 13/10/2025 முதல் தொடங்க உள்ளது. அனைவரும் சென்னிமலை ஆண்டவரின் திருவருள் பெற்று 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த வாரம் 16/10/2025 முதல் 23/10/2025 வரை மேசராசி முதல் மீனராசி வரை உள்ள வார ராசி பலன்களை காண்போம் வாருங்கள். மேசராசி மேச லக்னம். இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. அதே மாதிரி கோபம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. கணவனாக இருந்தால் மனைவி பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கணவன் பதவி உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவர்களுக்கு ஒரு அருமையான வாரம் கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் எதை நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எந்த விஷயம் நினைக்கிறீர்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனோட முடிக்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதில் அரசியல் செய்து தான் நீங்கள் செய்கிற மாதிரி யோகங்கள் உண்டு. அதுக்கு செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக தேடி தேடி வரும். முடிந்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி ப்ரமோஷன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாரம் இந்த வாரம். எந்த காரியம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் மேசராசினியர்களுக்கு இந்த வாரம் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்க போகுது. இந்த வாரம் சிறக்க சுவாமிமலை முருகரை வழிபாடு செய்வது அகச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம். விரோதிகள் அதிகமா இருக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். போட்டிகள் நிறைந்த வாரமா இருக்க போது இந்த வாரம். ஆனா அதுல கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது. சண்டை சச்சரவுகள் அதிகமா இருக்க போது, அதனால தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளும் உருவாக போற நிலைமைகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் கேட்ட இடத்துல எல்லாம் கண்டிப்பா கிடைக்க போகுது. சில பேருக்கு வயிறு பிரச்சனைகள், அதாவது வயிறு எரிச்சல்கள், அதாவது வயிறுல அல்சர் மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய அமைப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தயிர் சாதம், மோர் சாதம், அது மாதிரி கொஞ்சம் கூலிங்கான ஐட்டம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட இந்த தேவையில்லாத இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு. முடிஞ்ச வரைக்கும் அதாவது எந்த கேஸ் அது மாதிரி நடந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இந்த கணவன் மனைவிக்கிடையே கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த ஜட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாரம். அதாவது டைவர்ஸ் அது மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை. முடிஞ்ச வரைக்கும் அதாவது மெயினாக என்ன சொல்லணும்னா, எந்த விஷயத்திலும் வெற்றிகள் உங்களுக்கு கூடிய வாரம் கூட சொல்லலாம். பொறுமையா கையாண்டீங்கன்னா ஒரு பெரிய நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா குரு திருகோணத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி உங்கள் வசமாகும். பெரிய வீடு வாங்குதல், நிலம் வாங்குறது, அதே மாதிரி ஒரு நிலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லதா மாறக்கூடிய அமைப்பு, அதுக்கு நல்ல வழிகள் கிடைப்பது. அதே மாதிரி சீட்டு இது வரைக்கும் கிடைச்சிருக்கும், கிடைஞ்சு இது வரைக்குமே சேர்ந்து கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனா கிளாஸ் ஸ்டார்ட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இப்பதான் உங்களுக்கு அது பிடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய நல்ல யோகங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி மனைவியோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் எதிரிகள் வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் ஆனா பணத்துக்கு எந்த வித பஞ்சமும் கிடையாது. அதாவது நோய் வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி கடன் வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் வாய்ப்புகள் உண்டு. இந்த மூணுலையும் கண்டிப்பா இருக்கும். ஆனா கொஞ்சம் போராடி முயற்சிகள் செய்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய நல்ல வாரம் கூட சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு ஆகிச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.
மிதுன ராசி மிதுன லக்னம். முடிந்த வரைக்கும் இந்த வாரம் மனசுக்கு ஒரு அபார சந்தோஷம் கூட சொல்லலாம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா பதவிகள் உங்களை தேடி வரும். முடிஞ்ச வரைக்கும் பசங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அவங்களோட ஹெல்த் பிரச்சனை எல்லாமே முடியக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய வாரம். பூர்வீக சொத்துகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாரம். வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. எந்த விஷயம் தள்ளி போகுதோ அந்த விஷயம் நடந்து முடியக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய வாரம். முடிஞ்ச வரைக்கும் கவலையே கிடையாது, உங்களுக்கு இது இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். நிம்மதியும் வெற்றியும் கண்டிப்பா கிடைக்க போகுது. எதிரையுமே தடையே கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்வுகள். முடிஞ்ச வரைக்கும் அதிகாரம் கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதுல கேப்டனா இருக்கக்கூடிய அமைப்பு, கேப்டனா மாற போறீங்க. அது மாதிரி நல்ல நிகழ்வு நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் செஸ்ட் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் கவனமா பாத்துங்க. ஏன்னா அதனால பாதிப்புகள் ஏறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வாரம் சிறக்க மிருத்யுஞ்சய வழிபாடு ஆச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கடகராசி கடக லக்னம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் அது எல்லாமே கொஞ்சம் அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, அது மாதிரி இடத்துல இடிச்சிட்டு வீடு கட்டுறது, அது மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் எல்லாமே கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் அம்மாவோட ஹெல்த் நல்லதா மாற போகுது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய இடம் வாங்குறது, பெரிய வீடு வாங்குறது, அது மாதிரி நல்ல யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. ஊரை விட்டு தள்ளி முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய மாதிரி அமைப்புகள், அது மாதிரி ஒரு பெரிய இடம், நல்ல இடம் அமைய போகுது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி காண்பது. முடிஞ்ச வரைக்கும் அதாவது பேச்சு நடவடிக்கையா மாறுறது, அதே மாதிரி வாக்கு வந்து செயலா மாறக்கூடிய அமைப்பு, நல்ல அமைப்புன்னு கூட சொல்லலாம். அதாவது போன அஷ்டமச்சனியில் என்னென்னலாம் பாதிப்புகள் சந்திச்சீங்களோ அது எல்லாமே ஒரு பெரிய எல்லா விதத்திலையும் பணம் வரக்கூடிய அமைப்பு. பணத்துல தான் மெயினா பிரச்சனையா இருந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா பிரச்சனையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஓய போற அமைப்புகள் இருக்குது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த செஸ்ட், பிரஸ்ட், லங்ஸ் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி சில்னஸ், முடிஞ்ச வரைக்கும் அந்த சில்னஸ் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. மெயினா அந்த சில்னஸ்னால தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அதே மாதிரி மழை கண்டிப்பா நிறைய இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐப்பசி மாசம்னாவே மழை கண்டிப்பா வரும். இருந்தாலுமே உங்களை சில்னஸ் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வழிபாடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா அதாவது ருத்ரன் வழிபாடு ஆகிச்சிருந்தது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். சிம்ம ராசி சிம்ம லக்னம். அண்ணன் தம்பிக்கிடையே வாக்குவாதங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரம் இந்த வாரம். இடம், வீடு, வாகனம் விற்க முடியாம இருந்தது எல்லாமே இந்த இப்ப விற்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளியூர் கண்டிப்பாக போறக்கூடிய அமைப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதத்தையும் பிரச்சனையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ஒரு நல்ல யோகங்கள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது கையில அடிபட்டு அதுல சரியாகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் மயக்கம் வந்து கீழே விழுந்து அது சரியாகும் அமைப்பு, அது மாதிரி கொஞ்சம் கவனமா இருங்க. ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க. யாருகிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுறது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைப்போகுது. அதாவது முடிஞ்ச வரைக்கும் குழப்பத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. குழப்பத்தை மெயினா தவிர்ப்பது நல்லது. மனசுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் மனசுக்கு தேவையில்லாத பகை, சண்டை, குழப்பம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் அதை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரம் வழிபாட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு ஆகச்சிருந்தது. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னி ராசி கன்னி லக்னம். இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால தேவையில்லாத உடல்நிலைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தழும்பு மாதிரி வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சியஸ் கொஞ்சம் நல்லது பண்ணலாம். அதே மாதிரி ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாமே வந்து அது சரியாகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உண்டு. முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, அது மாதிரி எல்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாசிட்டிவா நினைச்சுங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா எல்லாமே முதல்லயே நமக்கு தெரிஞ்சு அதுல வந்து நம்ம முதல்லயே சரி பண்ணிக்கிற அமைப்பு உண்டு. அதே மாதிரி கணவனா இருந்தா மனைவியா இருந்தா கணவனுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பண தடைகள் இனிமேல் வராது. அதாவது பணம் எல்லா விதத்திலையும் வரப்போற வாரம் கூட சொல்லலாம். அதே மாதிரி அரசியல்வாதி மூலமா பணம், அதே மாதிரி பிசினஸ் மூலமா பணம், அதே மாதிரி வராத பணம் எங்கெங்க இருக்குதோ கொஞ்சம் பேசினீங்கன்னா உட்கார்ந்து பேசும்போது நமக்கு அவங்ககிட்ட பேசினா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாரம். இனிமேல் கண்டிப்பா பணம் நம்ம கைக்கு
வரக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, ஏன்னா அதுல மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ராதாகிருஷ்ண வழிபாடு ஆகிச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். துலா ராசி துலா லக்னம். மெயினா இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்குது. கொஞ்சம் தலையில அதே மாதிரி ஜலதோஷம் வரக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி கோபம், எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்ணுக்கு கண்ணாடி மாத்துறது, அதே மாதிரி பல்லுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, பல் கிளிப்பு மாற்றுறது, அது எல்லாமே சரியா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. திருகோணத்தில் குரு இருக்கனால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை, ஒரு பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வருமான வரும். அது கிடைச்சு நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் சாதாரணமா செய்யக்கூடிய அமைப்பு, அதனால ஒரு பெரிய மனோதைரியம் அதிகரிக்கும். மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கூட சொல்லலாம். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி. முடிந்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் எடுத்தோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கண்டிப்பா அதுல கவனமா பொறுப்பா செஞ்சோம்னா அது நமக்கு கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஒரு கேப்டனா மாறக்கூடிய அமைப்பு, ஒரு லீடரா மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டுல பெரியவர்கள்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சே கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் எதிராக இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மாறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சரி அப்படின்னு அதுதான் நடக்கும். அதனால எல்லாமே சரின்னு சொல்லிடுவார். திருகோணத்தில் ராகு இருக்குனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரம் வழிபாடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு ஆகிச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். வெளியூர் வெளிநாடு போவது, அதே மாதிரி ஒரு புது வேலைகள் கிடைப்பது, ஒரு நல்ல வேலைக்கு ஜம்ப் ஆகுது, அது மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் இருக்கிற பாஸோட தொல்லையில் எல்லாமே காணா போறது, அது மாதிரி நல்ல நிகழ்வு எல்லாமே நடக்க போகுது. நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நல்லதா சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு. எந்த விஷயம் நடக்காது தள்ளி போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நமக்கு நடந்து முடிக்கக்கூடிய நல்ல வாரம் கூட சொல்லலாம். எல்லா விதத்திலையும் அதாவது சாமர்த்தியமா நமக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம் இந்த வாரம் நடக்க போகுது. எந்த விஷயம் நமக்கு தள்ளி போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது. விரயஸ்தானத்துல சூரியன் புதன் செவ்வாய் அனைவரும் இருப்பதனால் சில பேருக்கு பாதகமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலுமே சில பேருக்கு பெரிய நல்ல யோகம் எல்லாமே நடக்க போற வாரம் கூட சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த லோயர் பேக் பெயின் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. அது சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. எந்த காரியத்தை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரகசியமா யார்ட்டையும் சொல்லாம அதாவது பொறுமையா கையாண்டீங்கன்னா அந்த காரியத்தில் கண்டிப்பா வெற்றிகள் உண்டாகும். எந்த விதத்திலும் வரவு கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பண வரவு, அதாவது ஒரு பணமே பாத்தீங்கன்னா ஒரு வட்டிக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வட்டிக்கு வாங்காம வேற ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு, நல்ல அமைப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் சங்கடத்திலிருந்து விடைபெற்று நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நல்ல வாரம் சொல்லக்கூடிய வாரங்கள் இந்த வாரம். அதே மாதிரி பிரயாணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் சிறக்க உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வது ஆகிச்சிருந்தது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். தனுசு ராசி தனுசு லக்னம். லாபங்கள் நிறைந்த ஒரு பெரிய நல்ல வாரம் கூட சொல்லலாம். பாசியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல அமைப்புகள் உருவாகும். நிறைய அரசியல் செய்து அந்த ஒரு பெரிய நல்லதா மாறக்கூடிய அமைப்பு இருக்கிற வேலையிலும் சரி, இருக்கிற இடத்துலயும் சரி, உங்களை தனித்து காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல அமைப்புகள் தேடி வரும். அதே மாதிரி கட்சியா இருந்தா அது பதவிகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி ஒரு ப்ரமோஷன், அது மாதிரி நல்ல அமைப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாரம் கூட சொல்லலாம். இல்லையா உங்க மேல் ஒரு பெரிய வீடு ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய நல்ல அமைப்பு, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து விடைபெறக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல சண்டை போட்டாது அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அமையக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். கால் பாதம் முடிஞ்ச வரைக்கும் உடம்புல மட்டும் இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி அது மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தனுசு ராசி தனுசு லக்னம் மெயினா பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு பெரிய ஜாக்பாட்டான வாரம் கூட சொல்லலாம். சூப்பரா இருக்க போகுது இந்த வாரம். அண்ணன் தம்பி கிடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம், அதனால ஒரு அந்யோன்யத்தினால ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். பயங்கர ஒரு ஏற்றம், நல்ல மாற்றம் எல்லாமே நடக்க போகுது. ஒரு தைரியம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் தைரியமா முடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரமாதமான வாரம் கூட சொல்லலாம். எதிலும் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. முடிஞ்ச அது மட்டும் பண்ணி வந்தீங்கன்னா அதை அந்த விட்டு கொடுக்காம ஒரு நமக்கு தேவையானதை நீங்க முயற்சிகள் செய்தீங்கன்னா ஜெயித்து காட்டக்கூடிய வாரம் கூட சொல்லக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. இந்த வாரம் சிறக்க ருத்ரன் வழிபாடு ஆகிச்சிருந்தது. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள்.
மகர ராசி மகர லக்னம், வேலை இல்லாதக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். மேனேஜர் லெவலுக்கு ஒரு நல்ல பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுதானே தேடி வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி டார்கெட் அது போன்ற நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதானே கிடைக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம பயப்படவே மாட்டோம். அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய வாரம் இந்த வாரம். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு தளபதியா மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை தொழில் வியாபாரம் அந்தஸ்து அதை அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உயரம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். வீட்டில் அப்பாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்பாவோட மட்டும் கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முட்டியில அடிபடுறது காலில் கட்டி வர்றது அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது, அதே மாதிரி உங்களோட உடல்நிலையிலுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் வித்தைகள் காமிக்காம கொஞ்சம் கவனமா செல்வது ஆகச்சிருந்தது. அதே மாதிரி பண வரவிற்கோ தைரியத்திற்கோ சந்தோஷத்துக்கோ எந்தவித கவலையும் இல்லை. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அதாவது எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்தாச்சு. அதாவது 7 பிரச்சனையே தாண்டி வந்ததுனால பெரிய பாதிப்புகள் எல்லாமே தாண்டி வந்தாச்சு. இனிமேல் ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். அதாவது எந்த விஷயத்தில் நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல அமைப்பு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பண வரவுங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பணத்துக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் உள்ளது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் பணத்துக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இனிமேல் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பெரிய அமைப்புகள் எல்லாமே தாண்டி வந்தாச்சு. பெரிய நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது. இந்த வாரம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய வழிபாடு ஆகிச்சிருந்தது. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி கும்பலக்னம், முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள் அதாவது பரதேசம் செல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு செல்லும் அமைப்புகள் உண்டு. அதாவது வெளிநாடுனா அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய மலேசியா பிலிப்பைன்ஸ் அது மாதிரி செல்லக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா UK அது மாதிரி போகக்கூடிய நல்ல நிகழ்வு எல்லாமே எனக்கு போகுது. இந்த வாய்ப்புகள் வந்தால் உடனே அக்செப்ட் பண்ணுங்க. அப்பா மூலியமா வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு சேரும். முடிஞ்ச வரைக்கும் அவரோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி பொறுமையா இருக்கக்கூடியது அது மட்டும் கொஞ்சம் அவசியம். அதே மாதிரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்பு முனை வரக்கூடிய வாரம் கூட சொல்லலாம் இந்த வாரத்தை. அதாவது ஜென்மச்சனியில எல்லா பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே தாண்டி ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம் இந்த வாரம். அடுத்த ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க ரொம்ப பிஸியாவே வச்சுக்கூடிய அமைப்பு. அது மாதிரி ஒரு பெரிய மாற்றம் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் தைரியமா எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு ஆசிரியர் வேலை ஒரு பிரின்சிபல் வேலை எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வாரம் கூட சொல்லலாம். கும்பராசி கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைலட் விசா அது போல எல்லா வேலைக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் வர வாய்ப்பை அக்செப்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு கோர்ட் கேஸ் அது மாதிரி நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜட்ஜு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான தீர்ப்பு கொடுக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். அதே மாதிரி அமோகமான வெற்றி எல்லா விதத்திலும் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் வழிபாடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாத வழிபாடு. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீன ராசி மீன லக்னம், முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் சண்டை போடாம இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அஷ்டமத்துல சூரியன் செவ்வாய் புதன் அது மாதிரி இருக்கனால முதுகு தண்டுவலம் நரம்பு பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பாதிப்புல இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் போய் மாட்டிக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம சண்டை சச்சரவு போடுறது முடிஞ்ச வரைக்கும் அதாவது நம்ம ஏன் சண்டை போட்டோன்னே தெரியாம அதாவது சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அட பைத்தியாத்தனமா இது மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். அதனால யார்கிட்டையுமே சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருகோணத்தில் குரு இருப்பதனால பெரிய பெரிய பாதிப்புகள் இருந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு காப்பாற்றி கொடுப்பார் குரு பகவான். அதே மாதிரி எந்த செயல் எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த ஒரு மாசம் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்க போகுது. நிறைய அதாவது பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். அதே மாதிரி சர்ஜரி அது மாதிரி போன்ற நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால கொஞ்சம் ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. அதனால எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு பயத்தோட இல்லாம கொஞ்சம் தைரியமா இருங்க. ஏன்னா நீங்க எந்த முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதாவது பண பரிவர்த்தனையில கவனமா இருக்கும். யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால பணம் டிரான்சாக்ஷன்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி கோபம் டென்ஷன் கூடவே கூடாது. அவசியம் இல்லாத எந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா நம்ம மூக்கு நுழைக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம உண்டு நம்ம வேலைன்னு இருந்தா ரொம்ப நல்லது. அதே
அதே மாதிரி நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நல்ல எண்ணங்கள்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஜெயித்து காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை செய்ய. ஏன்னா இந்த வாரம் அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய வாரம் கூட சொல்லலாம். இந்த வாரம் சிறக்க பைரவர் வழிபாடு ஆச்சிருந்தது. இந்த வாரம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த வாரம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் அதாவது 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ சென்னிமலை ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சென்னிமலை ஆண்டவர் பிரசன்ன ஜோதிட ஆலயம் சிவராம சுப்பிரமணிய சிவாச்சாரியார். நன்றி, வணக்கம்.